ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு காண்டா நாகூர் ஸ்பெஷல். இது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப காரமாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறது நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சதுக்கப்புறம் அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ரவுண்ட் ஸ்லைசஸாக கூட நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தில் சூடு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தாளிக்கிற அளவுக்கு கடுகு, கருவேப்பிலை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம போட்டிருந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு மேலே நல்லா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது நல்லா ஸ்பைஸியாக அந்த காரத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட நாகூர் ஸ்பெஷல் காண்டா ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளது ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.